இன்னைக்குரிய டிவோஷன் அந்நிய தெய்வங்கள். ஆதியாகமம் 35:2. யாக்கோபு சீகேமில் தங்கி இருந்தப்ப அவருடைய குமாரத்தியாகிய தீனாள் அந்த ஊரை சேர்ந்த ஒருவனால் கற்பழிக்கப்படுறாங்க. இதை அறிந்த உடனே தீனாளுடைய சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் தந்திரம் பண்ணி அந்த ஊரார் அனைவரையும் பட்டயத்தில் கொன்று போடுறாங்க. அதனால யாக்கோபு தன்னை சுற்றிலும் இருப்பவங்க தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது சதி பண்ணி வெட்டி போடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்க பலிபீடம் உண்டாக்குன்னு சொல்றாரு. உடனே யாக்கோபு தன்னோட கூட வந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு, உங்களிடத்துல ஏதாவது அந்நிய தெய்வங்கள் இருந்தா விலக்கி போடுங்கன்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் கொண்டு வராங்க. அதை எல்லாத்தையும் யாக்கோபு ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து வைக்கிறாரு. உடனே யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைத்தவங்க மேல தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குறாரு. அதுக்கு பின்னாடி அவங்க யாருமே யாக்கோபை தொடரும் எண்ணத்தை விட்டு விடுறாங்க. தேவனிடத்துல இருந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு பெற முதல் வழி நம்ம குடும்பத்துல ஒரு பலிபீடம் அமைக்கணும். ரெண்டாவது, அந்நிய தெய்வங்கள் நம்முடைய குடும்பத்துல இருந்தா அதை அகற்றிடணும். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுக்கு தெரியாம தன்னுடைய சொந்த தேசத்துக்கு புறப்பட்டப்ப அவன் அன்பு மனைவி ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய சொரூபங்களை யாக்கோபுக்கு தெரியாம திருடிட்டு வந்துடுறாங்க. யாக்கோபு தான் வீட்டை விட்டு ஓடிட்டான்னு 3 நாட்களுக்கு பிறகுதான் லாபானுக்கு தெரியுது. உடனே லாபான் தன் சகோதரர்களை அழைத்து கொண்டு 7 நாட்கள் பின்தொடர்ந்து கீலேயாத் மலையில யாக்கோபை கண்டுபிடிச்சிடுறாரு. லாபான் அவர்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி யாக்கோபுட்ட, என் தெய்வங்களை ஏன் திருடிட்டு வந்தன்னு கேட்கிறாரு. லாபான் மெய்யான தேவனை வணங்குபவன் இல்ல, அவன் சொரூப வழிபாட்டில் நம்பிக்கையுள்ளவன். அந்த சொரூபங்கள் அவன் வீட்டில் இருந்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நம்புறவன். இதே நம்பிக்கை தான் ராகேல்கிட்டையும் இருந்திருக்கணும். ஏன்னா ராகேல் எதற்காக அந்த சொரூபத்தை திருடிட்டு வரணும்? தன்னுடைய கணவன் யாக்கோபு தேவன் மேல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அவன் மனைவி அப்படி இல்லை. இது மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா ரொம்ப பக்தியா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய லைஃப் பார்ட்னரோ பிள்ளைகளோ பெற்றோரோ அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அதை நம்புனாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஒரு காலமும் வராது. அப்படி இருந்தால் நம்ம இன்றைய தினத்தில் அதை விலக்கி போடுவோம். ஆண்டவரே, குடும்பமாய் உம்மை பின்பற்ற உதவும். ஆமேன்.